ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நாம் வால்பாறையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் கூழாங்கல் ஆற்றுக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருப்போம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் அந்த வீடியோவில் நாம் பார்த்துருப்போம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற ரூட் பார்த்தோம்னா செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. வீடியோவில் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சதா என்னன்னு தெரியலை, பட் நேரில் வரும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸில் இருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த டேமில் தான் நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருப்போம். வால்பாறையில் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் வேறு என்னென்ன இடங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரப்போகிற நம்மளோட ட்ராவல் பிளாக்ஸும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரிங்க, இப்போ நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகலாமா? வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து திரும்பி வர்ற வழியில் இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்பாட் பார்த்தோம். இங்கே மேலேருந்து பார்க்குறதுக்கு கீழே வியூ செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இந்த ஸ்பாட்டையும் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ டைம் பார்த்தோம்னா மதியம் 12 மணி ஆகுது. பட் கொஞ்சம் கூட வெயில் இல்லாமல் நம்ம ஊர்களில் பொதுவாக காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எப்படி இருக்குமோ இப்போவும் அப்படித்தாங்க இருக்குது. இந்த டீ எஸ்டேட்டில் பார்த்தோம்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கங்கே நின்று தேயிலை பறிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா டீ எஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில மரங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்குது. பட் என்ன பர்பஸ்க்காக இப்படி வச்சுருக்காங்கங்கிறது தெரியலை. இதை பற்றி இங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவங்க எல்லாருமே அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்காவது இதுக்கான பர்டிகுலர் ரீசன் என்னென்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம் இப்போ போன சின்ன கல்லர் வாட்டர் ஃபால்ஸ் ரூட்லேயே பார்த்தோம்னா நாம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லமுடி பூஞ்சாலை வியூ பாயிண்ட் அண்ட் நம்பர்பாறை வியூ பாயிண்ட் எல்லாம் கூட இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம கூகுள் அக்கா நம்ம கூட வர முடியாத பகுதிகளில் இருக்கும் போல். ஸோ ஒரு சில இடங்களில் கூகுள் மேப் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலை. அது மட்டும் இல்லாமல் காருக்கு பெட்ரோல் வேறு ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு திரும்ப நாம் வால்பாறை டவுனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், பெட்ரோல் பங்க்குக்கு. அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது எங்களை மாதிரியே போகிற வழியில் பார்த்துக்கலாம்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாமல் வால்பாறை டவுன்லேருந்து கிளம்பும் போதே வண்டிக்கு தேவையான அளவு ஃபியூயல் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகிற இடங்களுக்கான மெயின் ரூட்ஸை மட்டுமாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் வால்பாறைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த 2 விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வால்பாறையில் நாம் அடுத்ததாக பார்க்குறதுக்கு சோலையார் டேம் ஒரு நல்ல ஸ்பாட்னு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ நாம் அங்கே தான் போக போகிறோம். இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் போகணும். இங்கே இருக்கிற டிரெக்ஷன் போர்ட் படி பார்த்தோம்னா இங்கேருந்து சரியாக 23 கிலோமீட்டர்ஸில் நாம் சோலையார் டேமை ரீச் பண்ணிடலாம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கும் இதே ரூட் தான், ஜஸ்ட் 76 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். நாம் திரும்பின ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த போட் ஹவுஸ் இருக்குது. பட் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம். வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வரைக்குமே இந்த ரூட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த டைம் போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரவுண்டானாலேருந்து ரைட்டில் இன்னும் 21 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணும் சோலையார் டேமுக்கு. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரோட் கண்டிஷன் நல்லா பக்காவாக இருக்குது. சோலையார் டேமுக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு சூப்பர் லொக்கேஷன் பார்த்தோம். ஸோ அதை அப்படியே வீடியோவில் கவர் பண்ணலாம்னு வண்டியிலேருந்து இறங்கி வந்தால் சடனாக மழை சடன்னு பிடிச்சிருச்சு. நல்ல வேலை இங்கே பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கடை இருக்குது. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனை கவர் பண்ணிட்டு போகலாம்னு இந்த கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மழை நின்றுச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நாம் சோலையார் டேமும் ரீச் பண்ணியாச்சு. ஃப்ளட் மானிட்டரிங் ரூம். இந்த டேமை நாம் ஃப்ரீயாகவே சுற்றி பார்த்துக்கலாம். பட் இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை.
இந்த டேமோட சைடுல பார்த்தோம்னா வேணா, ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஓப்பனா இல்ல, க்ளோஸ்டா இருக்கு. இந்த கேட்ல இருந்து அங்க லாஸ்ட்ல ஒரு கேட் தெரியுது இல்லைங்களா? அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு வாக் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அவ்வளோதான். வர வழியில அந்த லொக்கேஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதோட கன்டினியூவேஷன் தான் இது. இந்த வீடியோ கிளிப்பிங் எடுக்கிற டைம்ல இந்த டேம்ல நீர்மட்டம் இவ்ளோ தான் இருக்கு. பட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ற டைம்ல பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல பெஞ்சிட்டு இருக்கிற கனமழை காரணமா இங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாத்துலயுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதா நியூஸ்ல பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான டைம்ல போறவங்க ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கேட்க்கு அந்த பக்கமும் டேம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இங்க பார்க்கறதுக்கு ஜஸ்ட் வியூஸ் மட்டும்தான். வேற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இங்க இல்ல. இப்ப டைம் பார்த்தோம்னா 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நல்ல பசியில இருக்கோம். இங்க ஒரு நார்மல் ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும்னா கூட வால்பாறை டவுனுக்கு தான் போயாகணும். ஒன்ஸ் நம்ம வால்பாறை டவுன் தாண்டி வெளியில வந்துட்டோம்னா எந்த ஒரு ஹோட்டலையும் பார்க்க முடியல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறைய அங்கங்க இருக்கு. இங்க நமக்கு மெயினா சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தோம்னா டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா அப்புறம் எல்லா விதமான நூடுல்ஸும் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் நூடுல்ஸ். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம கிளம்பும்போது டைம் சரியா 3 மணி ஆகுது. அப்படியே லைட்டா மழை தூறலும் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் இன்னொரு ரவுண்ட் வர்றதுக்கு மழை வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நமக்கு மேல பார்த்தோம்னா கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. இப்ப இங்க இருக்கிற வேற ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போலாம்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்காது. ஏன்னா நாம மழையில மாட்டிக்குவோம். கீழ இறங்கி நம்மளால சுத்தி பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே மழை நல்லா வேகமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோயில்கிட்ட கொஞ்ச நேரம் வண்டிய பார்க் பண்ணிட்டு, இங்க நடக்கிற விசேஷங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இங்க நம்மள மாதிரியே மழை நிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வால்பாறை ஈபி லைன்மேன் ஒருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அவர் இந்த வால்பாறை மக்கள பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள உங்ககிட்டயும் அப்படியே ஷேர் பண்ண விரும்புறோம். அதையெல்லாம் நாம வண்டியில போக போக பொறுமையா பேசலாம். இப்ப இங்க பார்த்தோம்னா மழை நின்றுச்சு. ஸோ இங்கிருந்து நாம ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். இங்கிருந்து நாம கிளம்புன கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தோம்னா மழை திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. பட் இப்பவே டைம் பார்த்தோம்னா 4 மணி ஆக போகுது. ஸோ நமக்கு வேற வழி இல்ல. அப்படியே மெதுவா உருட்டிட்டே போக வேண்டியது தான். ரூமும் இன்னும் வெக்கேட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நேரா ரூமுக்கு போய் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா, போற வழியில கவியருவிய மட்டுமாவது பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளோட பிளான். சம்மர்லேயே இப்படி வெளுத்து வாங்குற மழையால இங்க ஒன் டே ட்ரிப் வரதெல்லாம் ஒர்த்தே இல்ல. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கும் எங்கள மாதிரியே வால்பாறை ட்ரிப் சொதப்பாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மினிமம் 2 to 3 டேஸ் இங்கேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா விசாரிச்சுட்டு ஆன்லைன்லேயே ரூம்ஸும் புக் பண்ணிட்டு வாங்க. ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இங்கே எங்களுக்கு அவசரத்துக்கு கிடைச்ச ரூம் நல்லா நீட்டாக ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா சேஃபாகவும் இருந்தது. பட் 3500 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு பார்த்தோம்னா அந்த ப்ரைஸ்க்கு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு தோணுது. அதனால தான் இந்த வால்பாறை ட்ரிப்பில் நம்மளோட ஸ்டே டீட்டெயில்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அந்த லைன்மேன் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது அவர் இதுவரைக்கும் கீழே உடுமலைப்பேட்டையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு சர்வீஸ் முடிய இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இனி இருக்கிற இந்த 2 வருஷமாவது சிட்டி லைஃப்பை விட்டுட்டு நல்லா ஜாலியாக நிம்மதியாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும்னு இங்கே மேலே வால்பாறைக்கு விரும்பி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி அவர் இங்கே வந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பார்த்தோம்னா, இப்போ வர வழியில் நாம் அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஒரு கோயிலில், அந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற வீட்டு லைனில் ஏதோ ப்ராப்ளம்னு அங்கே இருக்கிற கம்பத்தில் ஏறி ரிப்பேர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியாக ஒரு பைக்கில் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சடனாக அங்கே அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இவரும் என்னமோ ஏதோன்னு கீழே எட்டி பார்த்துருக்காரு. மரங்களுக்கு பின்னாடி இருந்து திடீர்னு வந்த ஒரு காட்டு யானை அந்த பைக்கை அட்டாக் பண்ணியிருக்கு. அதில் பின்னாடி உட்காந்துட்டு வந்த பையன் தப்பிச்சிட்டான். பட் பைக் ஓட்டிட்டு வந்த பையனை அதே இடத்துல சாகர வரைக்கும் அந்த காட்டு யானை மிதிச்சே கொன்னுடுச்சு. கம்பத்து மேல இருந்து கிட்டத்தட்ட 50 அடி தூரத்துல இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த அதிர்ச்சி இன்னுமே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டையும் நமக்கு கை நீட்டி காட்டுனாரு. அது மட்டும் இல்லாம இங்க வால்பாறையில போதுமான அளவுக்கு கல்வி வசதியும் மருத்துவ வசதியும் இல்லை. ஸோ இங்க இருக்கிற வால்பாறை மக்கள் தங்களோட குழந்தைகளையாவது நல்லபடியா படிக்க வைக்கலாம்னு ஆசைப்பட்டாலும் கூட ஸ்கூலுக்கு சேஃபா கூட்டிட்டு போக வர முடியாம சிரமப்படுறது, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட சரியான டைம்க்கு சரியான மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்காம அவஸ்தைப்படுறது, இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவுமே வேதனையா இருக்கும்னு சொன்னாரு.
இதெல்லாம் போக இந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் வேற. பட் அதுக்கு நாம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, நாம வந்து குடியிருக்கிறது அவங்க வாழ்ற வாழ்விடத்துல. அதனால தான் இங்க இருக்கிற வீடுகள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா, முன்பக்க கதவு, பின்பக்க கதவுன்னு 2 கதவுகள் இருக்கும்னு சொன்னாரு. வீட்டோட முன்பக்கத்துல ஏதாவது அனிமல்ஸ் வந்ததுன்னா, பின்பக்க கதவு வழியா தப்பிச்சு போக பார்ப்பாங்க. அதே மாதிரி பின்பக்கமா ஏதாவது அனிமல்ஸ் வந்ததுன்னா, வீட்டோட முன்பக்க கதவு வழியா தப்பிச்சு போக பார்ப்பாங்க. அதுக்காக தான். நாங்க வால்பாறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட இதே மாதிரி 2 இன்சிடென்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தோம். அதுல ஒண்ணு நைட் டைம்ல தேனெடுக்க போன காலேஜ் ஸ்டூடெண்ட் யானை மிதிச்சு இறந்து போயிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, ஒரு பாட்டியோட வீட்ட முன்பக்கமா அட்டாக் பண்ண யானைக்கிட்ட இருந்து தப்பிக்க பின்பக்க கதவு வழியா தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க. பட் துரதிர்ஷ்டவசமா அந்த பாட்டியால அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாம அந்த யானையால மிதிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 2 நியூஸையும் டிவியில பார்த்தப்ப கூட அந்த ஈபி லைன்மேன் சொன்னது தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. இதை எல்லாத்தையும் விட அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு. அந்த ஒரு விஷயம் தான் அவரோட இந்த அனுபவத்தை கண்டிப்பா நாங்க இங்க பதிவு செஞ்சே ஆகணும்னு எங்களுக்கு தோண வச்சது. அதாவது, நான் கீழ வேலை செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் ஈபி லைன்ல ஏதாவது ஒரு ஃபால்ட்னா, அந்த லைனை ரிப்பேர் பண்றதுக்காக 100, 200ன்னு நானாவே கூட பல இடங்கள்ல பணம் கேட்டு வாங்கியிருக்கேன். பட் இங்க வந்து இந்த வால்பாறை மக்கள் படுற கஷ்டங்களை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட கண்டிப்பா அத வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அதையும் மீறி இந்த மக்கள் எனக்கு ஏதாவது செய்யறதுக்கு முன் வந்தாலும் கூட அவங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்விடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உண்மையிலே அந்த மனசு தான் சார் கடவுள். ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில ஏற்படுற அனுபவங்கள் எந்த அளவுக்கு தன்னோட மனசை பக்குவப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை அனுபவங்கள் தாங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். நாம இப்படித்தான் அப்படின்னு நாமளா ஒரு முடிவு பண்ணிட்டு நாம பாட்டுக்கு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம். பட் உண்மையிலேயே நாம யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஒரு சில வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா சரியான நேரத்துல சும்மா போற போக்குல லைஃப் நமக்கு உணர்த்திட்டு போய்க்கிட்டே இருக்கும். இப்ப பார்த்தோம்னா நாம அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே 9th ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் வந்துட்டோம். பட் தூறல் மட்டும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல வரையாடுகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்கு. பட் போகும்போதும் சரி, இப்ப வரும்போதும் சரி, ஒரு வரையாடு கூட நம்ம கண்ணுக்கு தென்படல. பரவாயில்லைங்க. இந்த மாலை நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அழகான மலைப்பாதையில அளவான மழையோடு சேர்ந்து பயணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கு. அதோட சேர்ந்து இங்க வால்பாறையில எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில அனுபவங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். இதே மாதிரி உங்களுடைய வால்பாறை சுற்றுலா அனுபவங்களையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 3rd ஹேர்பின் பெண்ட் வந்தாச்சு. மழையும் ஓரளவுக்கு நின்றுச்சு. இப்போ டைம் பார்த்தோம்னா 5:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கவியருவிக்கு உள்ளேயும் நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறோம். எதிர்பார்த்தது தான் கவியருவி க்ளோஸ்டாக இருக்குது. இனி நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு ரெடி ஆயிருங்க.